மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. தர்மபுரி தொகுதியில் போட்டியிட திட்டமிடுகின்றாரா சீமான்? நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பும் தர்மபுரி மக்கள் கவனம். முக்கிய பிரச்சனை திமுகவிற்கு எதிராக திரும்பும் அபாயம். தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை பாரம்பரியமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கு வங்கியையும் திராவிட கட்சிகளின் செல்வாக்கையும் கொண்ட ஒரு பகுதியாகும். இத்தகைய சூழலில் அங்கு நிலவும் ஒரு உள்ளூர் பிரச்சனையை மாநில அளவிலான பேசும் பொருளாக மாற்றுவதன் மூலம் சீமான் தன்னை ஒரு மாற்று சக்தியாக நிலைநிறுத்த ஆர்வம் காட்டி வருகின்றார். பிப்ரவரி 5ஆம் தேதி தர்மபுரி புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போது எழுந்த மக்கள் எதிர்ப்பை தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கையில் எடுத்துள்ளார். பொதுவாக சீமான் போன்ற தலைவர்கள் மாநிலம் தழுவிய பெரிய பிரச்சனைகளை பேசுவார்கள் என்ற பிம்பத்தை உடைத்து ஒரு வார்டு அல்லது ஒரு நகரின் பேருந்து நிறுத்த பிரச்சனை வரை இறங்கி வந்து பேசுவது அவர் 2026 தேர்தலில் தர்மபுரியை தனது களம் காணும் தொகுதியாக தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புள்ளதையும் உணர்த்துகின்றது. ஒரு தொகுதியில் செல்வாக்கு குறைவாக இருக்கும் போது மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக குரல் கொடுப்பதுதான் அந்த செல்வாக்கை உயர்த்துவதற்கான முதல் படியாகும். அப்படித்தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனையை சீமான் கையில் எடுத்திருக்கலாம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தர்மபுரி மாவட்ட ஆட்சியரின் ஆய்வுகளும் மாற்று ஏற்பாடுகளும் மக்கள் மத்தியில் முழுமையான திருப்தியை ஏற்படுத்தாத நிலையில் சீமான் அறிக்கை மூலம் தனது தலையீட்டை வெளிப்படுத்துவது பாதிக்கப்பட்ட வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை நாம் தமிழர் கட்சியின் பக்கம் திருப்பியுள்ளது. மொத்தத்தில் திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்படும் தர்மபுரியில் எளிய மக்களின் அன்றாட பிரச்சனையான போக்குவரத்து வசதியை மையமாக வைத்து சீமான் காய் நகர்த்துவது மற்ற கட்சிகளுக்கு பெரும் சவாலாக அமையுமா என்பது போக போகத்தான் தெரியும்.